ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மிக்ஸ் ஃபேஷன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கோல்டு ஜுவல்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். க்ளீன் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்க அழுக்கும் போகும், உங்களுக்கு கோல்டு வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக வரும். அந்த அழுக்கெல்லாம் போச்சுனாலே ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் வரும். பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு அந்த கோல்டை வந்து கொஞ்சம் டல் ஆக்கி காட்டும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழசான நகை மாதிரி இருக்கும். கோல்டு வந்து கொஞ்சம் பளிச்சுனே இருக்காது, ரொம்ப அழுக்கான மாதிரி இருக்கும். இது இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மீதி 2 டைப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம், கோல்டு ஜுவல்ஸ். இதில் கொஞ்சம் வினிகர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட அப்படி வினிகர் இல்லைனா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப சூடாக எடுக்காதீங்க, கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கோல்டு வந்து உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரொம்ப சூடாக இருந்தால் உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மைல்டான ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் வந்து இதுதான் இருக்கும், உங்களுக்கு கலர் வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, தண்ணி மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ இன்னும் அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா வந்து இந்த தண்ணியில் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் அந்த பபிள்ஸ் மாதிரி ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கோல்டை போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு முழுகிற அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ அளவுக்கு வந்து அந்த வினிகர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த நகைலாம் முழுகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வினிகரும் போட்டுட்டேன், இதில் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஊறட்டும், ஒரு 1/2 hour to 1 hour ஊறணும். அது ஊறிச்சினாலே அந்த அழுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரஷ் போட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி பழைய ப்ரஷ் ஏதாவது வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 1/2 hour இந்த தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அழுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஹார்டெல்லாம் போட்டு ப்ரஷ் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு பாலிஷ்டாகவும் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னன்னா வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா, இது ரெண்டும், அதாவது அந்த சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்ப்போம்ல, அது வினிகர் ப்ளஸ் இது சேர்க்கலாம். அப்படி உங்ககிட்ட வினிகர் இல்லைனா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து டூத் பேஸ்ட் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டிலலாம், ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா டூத் பேஸ்ட் மட்டும் போதும், டூத் பேஸ்ட்டும் ஒரு ப்ரஷும் போதும். பழைய ப்ரஷ் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கையில் வச்சுட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்திலையோ இல்லை ஏதோ தட்டில் வச்சுட்டு நீங்கள் அது மேலே வந்து கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா அதை கொஞ்சம் ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா போடும். அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும், ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லை, மீடியமாக இருக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர். அதில் வந்து கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர், அந்த துணிக்கு வாஷ் பண்ணுற பவுடர், டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் ஓகே, லிக்விடாக இருந்தாலும் ஓகே, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1/2 teaspoon வந்து மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அது போட்டுட்டு நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்டை விட என்கிட்ட வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லை இப்போ, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் செஞ்சு காட்டுறேன். ஸோ அது வந்து போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த டர்மரிக் போடுறீங்கல்ல, அந்த மஞ்சத்தூள் போடுறதால உங்களுக்கு அந்த கலர் வந்து இன்னும் வந்து கோல்டோட கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு வந்து கோல்டு வந்து அப்படியே பாலிஷ் பண்ண மாதிரி புதுசாக சூப்பராக இருக்கும். அந்த எல்லோ கலர் வந்து அது கோல்டுக்கு ஆட் ஆகிறதால ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தட். அந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அந்த மெத்தட் வேணும்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது வந்து ஊறிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். நான் ஊறினதுக்கு அப்புறமா இதை வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன், நல்லா ரப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக்காக இருந்தது இல்லையா, இந்த ஒரு இயரிங் கொடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது பாருங்க எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு, அதுல இருந்து அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.